ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு 2 ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ஸ்ட்ரிங்க வந்துட்டு மெர்ஜ் பண்ண போறோம் ஆல்டர்னேட்டிவா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டினுங்க. நெறைய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில வந்து கேட்டிருக்காங்க. Google, Zoho, Waptec ஸோ இந்த மாரி நெறைய ப்ராடக்ட் பேஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் வைல் லூப், இஃப் லூப் நம்ம யூஸ் பண்ணி இத நம்ம அச்சீவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஸ்ட்ரிங் குடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டூ ஓகே சாரான்னு குடுக்குறேன். ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல் டு வியூ. ஓகே. இப்ப நம்ம எப்படி நம்மளுக்கு அவுட்புட் வேணும்னா S V A I R E A W. S க்கு அடுத்தது V A V க்கு அடுத்தது A I. ஸோ இங்க ஒரு கேரக்டர் இங்க ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு merge ஆகும். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க int I ஈக்குவல் டு 0 int J ஈக்குவல் டு 0 அவ்வளவுதான். இந்த ரெண்டு நம்ம கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரிங் ரிசல்ட் அப்படி நான் கொடுத்துக்கிறேன். இது வந்துட்டு எம்டியா கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம while loop வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க ஸ்ட்ரிங் 1ல வந்துட்டு 4 கேரக்டர் இருக்கு. ஸ்ட்ரிங் 2ல வந்து 4 கேரக்டர் இருக்கு. இப்ப இப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. எஸ்க்கு அடுத்தது வி, ஏக்கு அடுத்தது ஐ, ஆர்க்கு அப்புறம் இ, ஏக்கு அப்புறம் டபிள்யூ இந்த மாதிரி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. S1ல வந்து இப்போ ஒரு 5 கேரக்டர்ஸ் இருக்கு. இதுல 4 கேரக்டர்ஸ் தான் இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவா கேரக்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் மெர்ஜ் ஆயிடும். ரிமைனிங் வந்து அப்படியே வந்து லாஸ்ட்ல வந்து அப் அண்ட் ஆயிடும். எய்தர் இதுல S1ல அதிகமா இருந்தாலும் சரி S2ல அதிகமா இருந்தாலும் டைரக்டா வந்து அப் அண்ட் ஆயிடும். அந்த மாதிரி நம்ம எழுதணும். ஸோ இங்க நான் வந்து வைல் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாருங்க ஐ ஜே நம்ம 2 கொடுத்துருக்கோம். ஸோ ஐ வந்துட்டு S1 கூட ஜே வந்துட்டு S2 கூட. ஸோ இப்போ ஐ இஸ் லெஸ் தென் S1 டாட் லென்த். ஓகேவா லென்த் ஆர் J is less than S2 dot length. ஸோ இந்த ரெண்டுல எது ஒன்றும் நம்மளுக்கு ட்ரூவா இருந்தாலுமே நான் பண்ணணும். எதர் இப்போ பார்த்தீங்கன்னா I is less than S1 dot length, J is less than S2 dot length. ஸோ இப்போ இருந்துச்சுன்னா இங்க உள்ள வந்து நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ if I is less than S1 dot length ஒன்றும் இல்லை நம்ம இங்க கொடுத்தோம் இல்லையா I is less than S1 dot length or J is less than S2 dot length. இப்போ நான் தனித்தனியா கொடுக்க போறேன். If I is less than S1 dot length அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை இங்க பாருங்க ரிசல்ட் நான் ரிசல்ட் வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா எடுத்திருக்குல்ல ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் டு S1 டாட் கேரக்டர் அட் ஆஃப் I ஒரு லைன் தாங்க. ஸோ இங்க பாருங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி இஃப் J is less than S2 dot length சேம் தாங்க ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் டு S2 dot character at of J. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு இங்க வந்துட்டு இன்கிரிமெண்ட் பண்ணும் I பிளஸ் பிளஸ் J பிளஸ் பிளஸ். ஸோ இப்போ வைல் லூப் போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ரிசல்ட் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ இங்க பாருங்க ஸ்ட்ரிங் S1 சாரார் கொடுத்துருக்கோம் S2 வியூ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்னா S1க்கு I S2க்கு J கொடுத்துருக்கோம். If I is less than S1 dot length or J is less than S2 dot length. ஸோ ரெண்டு கண்டிஷன்ல ஏதோ ஒன்று ட்ரூவா இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த லூப்குள்ள வரும். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நான் தனித்தனியா கொடுத்துருக்கேன். If I is less than S1 dot length இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்ன S1 dot character at of I. இப்போ S வந்துடும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இங்கே வரும் J is less than S2 dot length தான் இல்லையா J 0 தான் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட்ல வந்து S2 dot character at of J ஆகும். ஸோ S இங்க வருது நெக்ஸ்ட் V வந்துடுது. இங்க பாருங்க இன்கிரிமெண்ட் பண்றோம் ஐயே இன்கிரிமெண்ட் பண்றோம் ஜே இன்கிரிமெண்ட் பண்றோம். ஸோ இப்போ வந்துட்டு எஸ்வின்னு வந்திருக்கோம். திருப்பி இங்க வருங்க I is less than S1 dot length தான். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து A எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வருங்க A வரும். ஸோ இங்க இஃப் கண்டிஷன் செக் பண்ணுது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து I வந்துடுது. ஸோ பாருங்க SVAI நெக்ஸ்ட் வந்துட்டு RE. ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வரும் REAW. ஸோ இது மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஸோ இங்க பாருங்க நான் ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க SVAIREAW இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ S1ல இருந்து ஒரு கேரக்டர், S2ல இருந்து ஒரு கேரக்டர். ஸோ அது மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேமா இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ அதுக்காக தான் பாருங்க 2ல எனி கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலுமே உள்ள வந்துரும். ரெண்டும் சேமா இல்ல. இந்த இடத்துல என்ன ஆகும்னா SVAIREAW அது வரைக்கும் வந்துரும். நெக்ஸ்ட் பாருங்க AW வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுங்க? இப்ப I is less than S1 டாட் லென்த் தான். ஸோ S1 டாட் லென்த் இன்னும் முடியல. ஸோ அப்ப வந்து இதுக்குள்ள லூப்குள்ள வந்துரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. I is less than S1 டாட் லென்த். ஸோ அப்ப வந்து கேரக்டர் அட் ஆஃப் I இது வந்து ஆட் ஆகி S1 டாட் கேரக்டர் அட் ஆஃப் I வந்துரும். ஸோ SVAIREAWக்கு அப்புறமே என்ன வருங்க? இங்க வரும். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் பார்ப்போம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா வந்துட்டு இங்க S2 வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. I பிளஸ் பிளஸ் மட்டும் ஆயிக்கும். நெக்ஸ்ட் இங்க வரும். திருப்பியும் வந்துட்டு இங்க வருது. ஸோ இந்த கண்டிஷன் திருப்பியும் ட்ரூ. அதனால வந்து ஆட் ஆயிருது. ஸோ I பிளஸ் பிளஸ் ஆகுது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால தான் நம்ம 2 கண்டிஷனும் உள்ள குடுத்துருக்கோம். இந்த லென்த் வந்துட்டு வேரியா இருந்துச்சுன்னா, ஸோ ஒருவேளை I அதிகமா இருந்தாலும் சரி, S1 அதிகமா இருந்தாலும் சரி, S2 அதிகமா இருந்தாலும் சரி, 2 ஸ்ட்ரிங் மெர்ஜ் ஆயிட்டு ரிமைனிங் ஸ்ட்ரிங் வந்து லாஸ்ட்ல வந்து அப்பண்ட் ஆயிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த கண்டிஷன் 2 டைம் வந்து திருப்பியும் குடுத்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ ரன் பண்றேன். ஸோ இப்ப பாருங்க ஆல்டர்னேட்டிவா ஸ்ட்ரிங் மெர்ஜ் ஆயிட்டு லாஸ்ட்ல அந்த எக்ஸ்ட்ரா இருந்த கேரக்டர் வந்துட்டு வந்திருக்கு, அப்பண்ட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் நம்ம வைல் லூப், இஃப் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில வந்து கேட்கறாங்க இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க ஆர். இப்ப இதுல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. சேம் அதே மாதிரி தான் 2 கண்டிஷன்ல ஏதோ ஒண்ணு ட்ரூவா இருந்தாலும் லூப்குள்ள வந்துரும். ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். பட் ஆனா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அப்புறம் J++ பண்ணிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ நான் இதையே ரன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.